ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் புவனா ஹோம் மேக்கர். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காடு வந்து எப்படி உழவு ஓட்டுவாங்க, அடுத்து விவசாயத்துக்கு எப்படி வந்து அந்த காடு ரெடி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். September we met, I could tell by your smile. You hadn't been with a good girl like me in a while. Yeah, you were impressed, couldn't leave me alone. Text me every time that you pick up the phone. And I had control in the driver's seat. நம்ம ஒரு காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணுறோம், ஒரு வெள்ளாமை பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி வந்து அதே வெள்ளாமை திருப்பி அதே காட்டில் வந்து நம்ம பண்ண முடியாது. பிகாஸ் அது வந்து நல்லா வராது, அந்த காட்டுக்கு அந்த அளவுக்கு சத்து வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தக்காளி போட்டிருக்கோம் அப்படின்னா திருப்பியும் தக்காளி சீசன் முடிஞ்சிருச்சு, செடியெல்லாம் வாடிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து நம்ம அதே தக்காளி வந்து அந்த இடத்துல வந்து நடவு பண்ண முடியாது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அதோட சத்து வந்து அந்த காட்டுக்கு இருக்காது. செகண்ட் டைம் வர தக்காளி வந்து நல்லா வந்து வளராது, நல்ல ஹெல்த்தியான செடியாக வந்து வராது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஒரு மிளகாயோ இல்லை வேறு என்ன போட்டால் அந்த இடத்துக்கு நல்லா வரும் அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. விவசாயம் பண்ணும்போது, அதாவது அந்த இடத்துக்கு போடும்போது அப்போ வந்து என்ன வந்து பீக்கில் இருக்குது, எது வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, எந்த காய் ரொம்ப வந்து ரேட் போயிட்டுருக்கு, எல்லோரும் வந்து போட்டிருக்கிற அதாவது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்க வந்து என்ன காய் போட்டிருக்காங்களோ அதே காய் சேம் நம்மளும் போட்டால் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரே காயை வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பீக்கில் எந்த காய் இருக்குது, எந்த காய் போட்டு நமக்கு ரேட் வரும், எந்த காய் நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம காட்டுக்கு செட் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்து தான் வந்து ஒரு காடை ரெடி பண்ணி நம்ம வந்து வெள்ளாமை பண்ண முடியும். ஸோ விவசாயம் அப்படிங்கிறது வந்து எடுத்தோடனே கௌதமா அப்படிங்கிற செய்யக்கூடிய வேலை வந்து கிடையவே கிடையாது. நம்ம ஒரு இன்டர்வியூ போய் ஒரு ஆஃபீஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணோன்னே நமக்கு வந்து ஜாப் கிடச்சிருது. பட் இங்கே வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ரொம்ப வந்து ரிஸ்கியான ஒரு ஜாப் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கே இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. பிகாஸ் நான் வந்து சிட்டிலே பிறந்து அங்கேயே வந்து வளர்ந்தேன். எனக்கு வந்து நம்ம பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வண்டி பார்த்திங்கன்னா ஜேசிபி, டிராக்டர், அது மட்டும் தான். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நானும் வந்து கற்றுக்கிறேன், அவங்களுக்கும் வந்து கற்றுக் கொடுக்குறேன். என்னென்ன விஷயங்கள் வந்து காட்டில் பண்ண முடியும், என்னென்ன வந்து வெள்ளாமை செய்கிறாங்க, எதை போட்டால் எந்த சீசனுக்கு எப்படி வரும், எப்படி வந்து நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்ஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த நாலேஜ் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும், பட் வந்து எப்படி என்னங்கிற விஷயம் தெரியாது. அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் நான் இந்த விஷயங்களெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர்னு சொல்லுவாங்க. காடு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு ரொட்டேட்டர், 5 கலப்பை, அப்புறம் வந்து இல்லைன்னா ஜேசிபி, ஏதாவது குழி தோண்டணும் அப்படின்னா ஜேசிபி வரும், இல்லைன்னா காடு சும்மா வந்து ஓட்டி விடணும் அப்படின்னா டிராக்டர் வரும். இந்த மாதிரி நமக்கு என்ன வந்து அந்த காட்டுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வண்டி வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பெர் ஹாருக்கு வந்து 800, 1000 அந்த மாதிரி ரேட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா தட்டைச்செடி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தட்டைச்செடியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் வரக்கூடிய தட்டைச்செடி விதையும் இருக்குது. ஒரு 1.5 மாதம் வரக்கூடிய விதை, 1.5 மாதம் வளரக்கூடிய தட்டைச்செடி விதை கூட இருக்குது. ஸோ ரொம்ப வந்து அதிகமாக காய் பிடிக்கணும் அப்படின்னா அந்த 1.5 மாதம் செடி வந்து போடுவாங்க. காய் வந்து கம்மியாக தான் பிடிக்கும். பட் வந்து எனக்கு ரொம்ப நாள் நான் வந்து அந்த காய் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 6 மாதத்துக்கு உண்டான விதையும் போடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 மாதத்துக்கான தட்டைச்செடி. நமக்கு அந்த பீக் டைம்ஸில் டக்குன்னு ஒரு 1.5 மாதம் காய் எடுத்தோமா அதுக்கான காசு பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இதை வந்து தட்டைச்செடி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து இப்படியே வந்து அந்த காட்டில் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி ஓட்டி விட்டாங்கன்னா, நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காமிச்ச அந்த வீடியோ அப்படியே எனக்கு பார்த்துட்டே வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த செடி இருந்த இடமெல்லாம் பாருங்கள், எப்படி செடி இருக்கிற அந்த இடமே தெரில, அந்தளவுக்கு வந்து பொடி பொடியாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த காட்டிலே வந்து நல்லா அதை மசிச்சு விட்டு அது காட்டுக்கே வந்து நல்லா வந்து உரம் கொடுத்துருவாங்க. ஸோ பேசிக்காக வந்து இந்த மாதிரி எல்லா செடியுமே வந்து நல்லா வந்து அந்த காட்டிலேயே வந்து ஓட்டி விட்டு அந்த காட்டுக்கு நல்லா உரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கோதி வாய்க்கால் பிடிச்சி நமக்கு என்ன நாற்றோ விதையோ நம்ம என்ன வந்து இதுக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம பயிர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வண்டி வந்து எப்படி ஓடுது, எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. மற்ற விஷயங்களை அப்புறமா சொல்கிறேன்.
என்ன காய்ஸ் பார்த்துட்டிங்களா, அக்ரி பற்றின உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அங்கே சொல்லுங்கள், தெரியாதவங்க அதை பார்த்து படிச்சுக்குவாங்க. ஸோ ஐ ஹோப் யூ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வேறொரு சூப்பரான வீடியோவில் எல்லாத்தையும் சந்திக்கும் வரை பபாய் ஃப்ரம் புவனா ஹோம் மேக்கர். பாய்.